கோவை மாவட்டம் பெரிய தடாகம் பகுதியில் உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோவிலில் 1997ஆம் ஆண்டு சுவாமி ஜதகாத்மானந்த சரஸ்வதி அவர்களால் நிறுவப்பட்டு கோவை சுற்றுவட்டார கிராமங்களில் பின்தங்கிய மக்களுக்கு அன்னதானம், கல்வி உதவி, மருத்துவ உதவி ஆகிய சேவைகளை தொடர்ந்து வழங்கி வந்தனர். பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது. 12 ஆண்டு ஒருமுறை கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெறும். கடைசியாக 2012ஆம் ஆண்டு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது வருகின்ற பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. நாளை முதல் பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் கொண்டுவரப்பட்ட புனித நீர் வைத்து யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்க இருக்கிறது. இந்த வைபவத்திற்கு ரிஷிகேஷ் சுவாமி தயானந்த ஆசிரமத்தை சேர்ந்த சுவாமி சாசா கிருதானந்த சரஸ்வதி மற்றும் கோவை அர்ஷ வித்யா குருகுலத்தை சேர்ந்த சுவாமி சதாத்மானந்த சரஸ்வதி, பேரூர் ஆதீனம் கௌமாரார மடலாயம் குமரகுருபர் சுவாமிகள் மற்றும் பல மடாதிபதிகள் கலந்து கொண்டு ஆசி வழங்குகின்றனர். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மகா அன்னதானம் வழங்கப்படும் என தெரிவித்தனர். திருக்குட நன்னீராட்டு விழாவிலே 5000க்கும் மேற்பட்ட அன்பர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்காக வாகனங்கள் நிறுத்தும் வசதி, அன்னதானம் போன்ற ஏற்பாடுகள், குடிநீர் வசதி மற்றும் மருத்துவ வசதிகள் ஆகியவற்றை செய்திருக்கின்றோம். இந்த வசதிகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விழா சிறப்புடன் நிகழ நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காந்திபுரம், டவுன்ஹால் ஆகிய பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயங்குகிறது.